ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. ஸோ ரொம்பவே முக்கியமான ஆங்கில மாதத்தில் 2வது மாதமான பிப்ரவரி மாதமானது 2025 நடந்துட்டுருக்கு. இந்த பிப்ரவரியில் வரக்கூடிய ஒரு ஸ்பெஷல் நாள்னால் பிப்ரவரி 12ஆம் தேதியை சொல்லலாம். ஆக்சுவலி இந்த நாள் தமிழ் மாதத்தில் தையுடைய கடைசி நாள், அதாவது தையுடைய 30ஆம் நாள். இந்த நாளில் ஒவ்வொருவருக்குமே கிரகங்கள் மூலிமா தலையெழுத்து மாறுற மாதிரி இருக்குது. அந்த தலையெழுத்து மாறுறது எந்தெந்த ராசிக்கு மாறும், என்ன மாதிரி மாறும் அப்படிங்கிறத தான் ஒவ்வொரு ராசிக்கும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். விருச்சக ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு இந்த மாற்றம் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி நவக்கிரகங்களால் தான் நம்ம வாழ்க்கையில் நல்லது கெட்டது நடக்குது. நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும், நவக்கிரகங்கள் பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும். அதனால் நவக்கிரகங்கள் அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நமக்கு நிறைய விதத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனை வரும். அதனால் இந்த மாதிரி பௌர்ணமி வரும்போதெல்லாம் என்ன மாதிரி கிரகங்கள் நமக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அதுவும் பௌர்ணமி ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு வகையில் சிறப்பு என்று சொல்லலாம். அதன்படி தைல வரக்கூடிய பௌர்ணமிக்கு எப்பயுமே தனி ஒரு சிறப்பு இருக்குது. நம்மள நிறைய பேருக்கு தை பௌர்ணமியை பற்றி தெரியாமல் இருக்குது. முதல்ல இந்த வீடியோவில் தை பௌர்ணமியை பற்றி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ தை பௌர்ணமி அன்னைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தை பௌர்ணமியில் செய்ய வேண்டிய அந்த வழிபாடை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தை பௌர்ணமியிலேருந்து என்ன பலன் நீங்கள் பெறலாம் அப்படிங்கிறத ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதனால் ஃபஸ்ட்டு தை பௌர்ணமியில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களும் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்களும் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. தை மாதம் என்பது சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசியில் பிரவேசிக்கக்கூடிய மாதம். ஆக்சுவலி இது மகர மாதம் என்றும் அழைக்கப்படும். தமிழர்களை பொறுத்த வரைக்கும் நெல் அறுவடை மாதம் என்று கூட இந்த மாதத்தை அழைக்கப்படும். அனைத்து உயிர்களுக்கும் உணவை தரக்கூடிய உழவர்களுடைய தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது இந்த மாதம். இந்த மாதம் சூரிய பகவானை போற்றக்கூடிய வகையில் இம்மாதத்தில் பொங்கல் விழாவானது கொண்டாடப்படுது. இம்மாதத்தில் பல ஆன்மீக சிறப்பு தினங்கள் வரும். அதில் ஒன்று தான் தை பௌர்ணமி. இந்த தை மாதத்தில் வரக்கூடிய தை பௌர்ணமி தினத்தில் உங்கள் ராசிக்காரங்க என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஆன்மீக சார்ந்த விஷயத்தை தான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறீங்க. ஆக்சுவலி தை பௌர்ணமி தினம் பொதுவாக தை மாதத்தில் பூச நட்சத்திர தினத்தில் வரும். இந்த டைம் அரிதாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூசத்துக்கும் பிந்தைய தினத்தில் வருது. இந்த தை பௌர்ணமி தினத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துருங்க. அப்புறம் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று சிவனுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யுங்க. பின்பு வீடு திரும்புங்க. வீடு திரும்பியதும் கேசரியை செய்யுங்க. கேசரியை செய்து அதை சிவனுக்கு நெய்வேத்தியமாக வைங்க. நெய்வேத்தியமாக வைத்து அப்புறம் நாள் முழுக்க திட உணவு எதுவும் உட்கொள்ளாமல் அப்படியே பௌர்ணமி விரதம் இருந்து சிவமந்திர ஜபம் சிவ தியானம் ஆகியவற்றில் ஈடுபடுங்க. அப்புறம் மாலையில் மீண்டும் சிவன் கோவிலுக்கு சென்று சிவனுக்கும் அம்பாளுக்கும் மலர்களை சமர்ப்பணம் பண்ணுங்க. அப்புறம் அர்ச்சனை ஒன்று செய்யுங்க. அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்க. அப்புறம் சிவன் பார்வதியை வழிபட்டதும் கோயிலில் இருந்தவாறு வானில் தெரியக்கூடிய பௌர்ணமி சந்திரனை தரிசனம் பண்ணுங்க. சந்திரனை தரிசனம் பண்ணி வழிபாடு செய்யுங்க. பின்பு கோயிலில் நீங்கள் விளக்கெண்ணெய் இல்லைனா நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபட்டு கோவிலை வளவாருங்க. கோவிலை வளம் வந்ததுக்கு பின்னாடி வீடு திரும்புங்க. வீடு திரும்பியதும் பூஜை அறையில் சிவனுக்கு நெய்வேத்தியம் செய்யப்பட்ட கேசரி வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் பிரசாதமாக தந்து நீங்களும் சாப்பிட்டு பௌர்ணமி விரதம் முடித்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வழக்கமான ஆகாரங்கள் என்ன சாப்பிடுவீங்களோ சாப்பிடுங்க. இதை இப்போ நான் சொன்னதை இந்த தை பௌர்ணமி வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய நபர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் ஆயுளானது விருத்தியாகும்.
நீங்கள் விரும்பக்கூடிய காரியங்கள்லாம் உங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் நடக்க தொடங்கும். உடல் மற்றும் மனநலன்லாம் ரெண்டுமே சிறப்பாக இருக்கும். துர்துஷ்டங்கள்லாம் உங்களுக்கு விலகும். சிறந்த நபர்களுடைய உதவிகள்லாம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க பெற்று வாழ்க்கையில் உங்களுக்குன்னு ஒரு அத்தியாயத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பெற முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு அதிசயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கும். ஸோ தை பௌர்ணமியுடைய சிறப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த தை பௌர்ணமிக்கு பிறகு இப்போ உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை முழுமையாக சொல்ல போகிறேன். ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை முழுமையாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. விருச்சிக ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பதாக சொல்ல போகிறேன், என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன், அதை முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரிய புதன், சுகஸ்தானத்தில் சனி, பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன் ராகு, கலஸ்தரஸ்தானத்தில் குரு வக்ரத்தோடு, அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் செவ்வாய் வக்ரத்தோடு, லாபஸ்தானத்தில் கேது. இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதனோட அடிப்படையில் தான் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப சொல்லப்பட்டிருக்கு. தெளிவாக என்ன பலன்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷாகம் 4ஆம் பாதங்களில் பிறந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலி இதில் பிறந்தவங்களுக்கு இந்த தை பௌர்ணமியிலிருந்து உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளோடு அனுசரித்து செல்வது நன்மை தரும். அப்புறம் புதிய வேலை தேடக்கூடிய நபர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் அலைச்சலானது இருக்கும். குடும்பத்தில் கூட உங்களுக்கு அமைதியானது காணப்படும். எல்லாத்துக்கும் மேலே கணவன் மனைவிக்கிடையே சகஜமான நிலையானது இருக்கும். பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவதும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும். உறவினர்களுடைய வருகை இருக்கும், அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். புதிய முயற்சிகளை கூட தள்ளி போடுவது நல்லது. அப்போ தான் காரிய அனுகூலமானது ஏற்படும். உணர்ச்சிகரமாக பேசி மற்றவர்களை கவர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாவற்றிற்கும் எதிர்பார்த்த நன்மையானது உண்டாகும். பணவரவு கூடும். மாணவர்களுக்கு விளையாட்டில் இன்ட்ரெஸ்ட் உண்டாகும். பாடங்களை இருந்தாலும் கவனமாக படிக்கிறது முன்னேற்றத்துக்கு உதவும். அதனால் பாடங்களை கவனமாக படிங்க. இது விஷாக 4ஆம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு அனுசமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அனுசமில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து உங்களுடைய ஆலோசனை கேட்டு சிலர் வரலாம். உங்களுடைய செயல்கள் மூலம் மதிப்பு கூடும். பணவரவை ஆக்சுவலி திருப்தி தரும். வீண் அலைச்சலை தவிர்க்கிறது நல்லது. காரியத்தில் தடைகள்லாம் வந்து நீங்கும். எல்லா வகையிலும் நற்பலன் ஏற்படும். புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டிங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். கலைத்துறையில் கூட பிரச்சனை குறையும். பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மை தரும். அடுத்தவர்களுக்காக எந்த பொறுப்பையும் ஏற்காமல் இருக்கிறது நல்லது. வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். பொருள் வரவு அப்போ தான் கூடும். பயணம் சொல்ல வாய்ப்பு நேரிடும். பயணங்கள்லாம் எதையும் வேண்டான்லாம் வந்து சொல்லாமல் எல்லா பயணங்களும் மேற்கொள்ளுங்க. இது அனுசமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்ட பலன். அப்புறம் ஃபைனலாக கேட்டையில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கேட்டையில் பிறந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து ஆன்மீக எண்ணங்களானது அதிகரிக்கும். உங்களுடைய செயல்கள் மூலம் புகழானது உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராமல் நடக்கக்கூடிய திருப்பங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை கிடைக்க செய்யும். அப்புறம் நீங்கள் உல்லாச பயணங்கள் செல்வதற்கு வாய்ப்பு நேரும். அதனால் உல்லாச பயணங்கள் செல்வது ரொம்ப 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 நல்லது. குடும்பத்தில் நிம்மதி குறையும்படியான சூழ்நிலை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காண்பிக்கணும். உடல் களைப்பையும் சோர்வும் உண்டாக்குற மாதிரி இருக்கும். எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கிறது நல்லது. பெண்களுக்கு எந்த காரியத்திலும் ஈடுபடும் போது யோசித்து செயல்படணும். வீண் அலைச்சல்கள் ஏற்படும், செலவு கூடும். அதனால தான் யோசித்து செயல்படணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும். அதனால் கேட்டையில் பிறந்த விருச்சிக ராசிக்காரங்க இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த பௌர்ணமியிலிருந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை கரெக்டாக விருச்சிக ராசிக்காரங்க இந்த வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா இதற்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி விருச்சிக ராசியாக இருந்ததுன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும்
உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.